ஹாய். 4 நாளாக வீடியோ போடலை, ஒரு வாரமாக லைவ் போடலை. நந்தினி எங்கே போனா இந்த கொஸ்டினுக்கு தாங்க இன்றைக்கி விட சொல்ல வந்திருக்கேன். 4 நாள் நான் எங்கேயும் போகலைங்க. ஈஸ்டர் முடிஞ்சதுலேருந்து எனக்கு உடம்பு சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேட்ட கமெண்ட்லேருந்து நான் இந்த வீடியோவை தொடங்குறேங்க. எனக்கு கமெண்டில் வந்தது என்னென்னா, அக்கா லாஸ்ட்டாக நீங்கள் லைவ் போடும்போதுல, அதாவது வேலைக்கிழமை ஏதோ லைவ் போடும்போதுல வீட்டில் போய் நிறைய வீடியோஸ் போடுறேன், சிம்பாவை வச்சு நிறைய வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. வீட்டில் போய் லைவ் போடுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பட் எதுக்கான ஆன்சர் வரல, எந்த லைவும் உங்கள் சேனல்லேருந்து வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். நான் வீட்டுக்கு போனேன் ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் போன வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எந்த ஒரு வீடியோ எடுக்கல. நான் பிள்ளைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சண்டே ஆகும்போதுல ஏதாச்சியாக வந்துட்டு என்னோட ஃபேமிலி கூட ஒரு ஃபால்ஸில், திருப்பரப்பு அருவி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. திருப்பரப்பு அருவியில் வந்துட்டு குளிக்க போயிருந்தேன். ஈஸ்டர் அன்னைக்கு வண்டி பிடிச்சு போயிருந்தோம். அங்கே போன நேரம் நம்ம டிக்கெட்டு தான் கொடுத்தோமே, 10 ரூபா டிக்கெட், எங்கள் அக்கா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு அருவியில் நல்ல தண்ணி. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்க ஹீட்டுக்கு இந்த தண்ணியெல்லாம் பார்த்தா நம்ம விடுவோமா? அப்படி 1 மணிக்கூர் அப்படியே உட்காந்து படுத்து தண்ணி எல்லாம் மேலே வாங்கியாச்சு. அவ்வளோ ஹாப்பி ஆயாச்சு. அண்ணாச்சி ஹாப்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்த பிறகு என்னாச்சு, மறுநாள் வேலைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் கழிஞ்சு வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கடையெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சாட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எனக்கே தெரியும் அந்த வீடியோ கிரிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானம் எனக்கு தொடங்குச்சுங்க கண்டம் என் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் லைட்டா இந்த பல்லு வெளிச்சமா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கண்ணு வெளிச்சமா இருந்தது, அது கண்ணுக்கு மேல உள்ள இமையெல்லாம் வலிச்சிச்சு. இந்த சைடு, அதாவது இடது கை, இந்த இடது சைடு தான் எனக்கு ஃபுல், அதாவது ஒரு இடது கை இந்த மூக்குல இம்புடு பாகத்துல, இந்த மூக்குல ஜலதோஷம், இதுல கிடையாது. இதுல ஜலதோஷம், இந்த கண்ணு வலி, இந்த பல்லு வலி, இந்த காது வலி, இந்த கை வலி, இந்த கால் வலி, இந்த தலைவலி. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னா வந்து நானும் சரியாயிரும் சொல்லிக்கிட்டு டேப்லெட் போட்டு பார்த்தேன். என்னால முடியலை. நேரத்தைக்கு ரொம்ப, அதாவது அழுதுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முடியலை. நேரத்தைக்கு ஒரு 9:30 நைட்டு 9:30 போல நான் ஹாஸ்பிட்டல் போனேன் நைட்டு. அந்த அளவு வச்சு அந்த நோயை வந்துட்டு நான் வளர்த்திட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் அதுக்காக தான் நான் சொல்றேன், லாஸ்ட்ல சொல்றேன். ஆஸ்பத்திரி போயாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள டெஸ்ட் எல்லாம் எழுதி தந்துட்டாங்க. நான் போனது என்ன நோய்க்கோ, தைராய்டு டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிளட் அளவு டெஸ்ட் எல்லாம் எழுதி தந்தாச்சு. எக்ஸ்ரேல வந்துட்டு 2 வித எக்ஸ்ரே எழுதி தந்துட்டேன். இந்த ஷோல்டர் வலிக்குன்னு சொன்னேன்ல, இதுக்கு ஒரு எக்ஸ்ரே எல்லாம் எழுதி தந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாச்சு. ரிப்போர்ட் எல்லாம் எடுத்த பிறகு ஒரே ஒரு வேதனைக்குள்ள மருந்து போட்டேங்க. மாத்திரை சாப்பிட்டேன், எல்லா வேதனையும் போயிட்டு. ஆனா நான் ராத்திரி இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் நல்ல கியூர் ஆகல. ஆனாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். எல்லா ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தயவு செய்து மக்களை, ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு ஃபால்ஸ்ல போறீங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இன்னொன்னு வந்துட்டு நான் எண்ணெய் வேற தேய்க்கல. நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் எண்ணெய் தேய்க்கல, தலைக்கு எண்ணெய் தேய்க்காம அந்த குளிர்ச்சியான தண்ணியில போய் நான் உட்காந்துட்டேன். அது 1 hour கண்டினியூஸ் ஆட்டு. எண்ணெய் தேய்ச்சி, நல்லா எண்ணெய் தேய்ச்சி போய் குளிங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் நம்புறேன். என்னன்னா எனக்கு அப்படி நெகட்டிவ் ஆனனால ஒருவேளை என்ன தேய்ச்சிருந்தா அப்படி ஆயிருந்திருக்காதோ அப்படிங்கிறது என்னோட ஒரு திங்கிங். அது இன்னொன்னு வந்துட்டு, ஸ்டார்டிங்லயே எனக்கு இதெல்லாம் வலிச்சிச்சு இல்ல, அப்பவே போய் ஒரு பெயின் கில்லரோ நான் போட்டிருந்தாலோ, இல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாலோ, நான் இந்த அளவு 4 நாளாட்டு நான் டயர்ட் ஆக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. 4 நாள் வெறுதே வலியை அனுபவிச்சிருக்கேன். அதாவது அந்த வலி வந்துட்டு ஒரு நாள்லயே போயிருக்கும். நான் என்ன செஞ்சேன்னா, குணமடையும், ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம்னு சொல்லிக்கிட்டு நானும் சோம்பேறி ஆகி, என்னோட சுத்தி இருந்தவங்களே சோம்பேறி ஆக்கி, நானும் அழுது, என்னை பார்த்து அவங்களே ஃபீல் பண்ண வச்சு என்னென்ன கொலாப்ஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? கடைக்கு வந்தா என்னால இருக்க முடியாது, வீட்டுல தூங்க முடியாது. என்ன பண்றதுக்கு? லைட்டை பார்க்க முடியல, சவுண்டை கேட்க முடியல, செல்லை பார்க்க முடியல. செல்லுல ஒரு ரீல்ஸ் சவுண்டை வச்சா கூட எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. நானே ரீல்ஸ் எடுக்கிறவ ஒரு ஒரு யூடியூபர்னே சொல்லுங்க, சின்ன ஒரு யூடியூபர் நானும் தான். ஆனா என்னால அது பண்ணவே முடியல. அந்த அளவு என்னால ரொம்ப டயர்டு. ஸோ எனக்கு எதுவுமே ஆகல. என்னால உடல் நல சரியில்லாத காரணத்தினால் மட்டும்தான் இந்த 4 நாள் நான் வீடியோல எதுவுமே இல்லை. நான் போட்ட 2 ஷார்ட்ஸ் போட்டேன், ஒரு டிஷர்ட் போட்டு 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 2 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ளது. அதாவது நந்தினி சாகலை, இன்னும் இருக்கதான் செய்யறேன். லைட்டா உங்களுக்கு காணிச்சேன் அந்த வீடியோல, நந்தினி இருக்கதான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டு 2 நாளா அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். என்ன நினைச்சிடக்கூடாதுல, 4 நாளா ஒரு அணக்கம் இல்லாம இருக்கா, ஒருவேளை இவ இருக்காளா இல்லையான்னு சொல்லிக்கிற டவுட் என்னோட உறவுகளுக்கு வந்துடக்கூடாது இல்ல, அப்படின்றனாலதான் அந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன். இன்னொன்னு வந்துட்டு,
என்னோட பாசிட்டிவ் பக்கத்தை மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபரும் இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னோட பாசிட்டிவ் ஒரு உமன் இப்படியெல்லாம் இருக்கணும் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் நான் போடணும். என்னோட நெகட்டிவ், நான் அழுதேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே இது எடுக்க சொன்னாங்க, அது எடுக்க சொன்னாங்க, அந்த சார்ட் இந்த சார்ட், இது ஒரு விளாக்ஸாக போடுறதுக்கு எனக்கு துளி அளவு கூட விருப்பம் கிடையாது. எத்தனையோ முறை நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கவ தான். ஆனால் யாருக்குமே தெரியாது நான் எங்கே போய் இந்த கேமராவை தூக்கி நடக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நான் எடுக்கவும் மாட்டேன், எடுக்கவும் கூடாது. என்னை பொறுத்தவரை அதெல்லாம் தப்பு. எல்லாருக்கும் வாழ்க்கையில நோய்ங்கிறது வரும், அதை சரிப்படுத்துவது நம்ம உடம்பு தான். டேப்லெட், டாக்டர்ஸ், இவ்வளவுதான். இதெல்லாம் வீடியோல எடுத்து போடணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. என்னோட மைண்ட் செட்டுக்கு அது அவசியம் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே நான் பாசிட்டிவா தான் உங்ககிட்ட வரணும். அது யார் வச்ச கண்ணோ யார் வச்ச இதோ எனக்கு தெரியாதுங்க. ஒரு நாள் சிரிக்கிறேன், ஒரு நாள் அழுறேன். ஒரு பாட்டை மாதிரி அந்த ஏதோ ஒரு பாட்டு உண்டு இல்லை, இந்த ஒரு நாள் சிரிச்சா ஒரு நாள் அழுவாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கும் முன்னாடி ஒரே ஒரு இது சொல்றேங்க. நான் வந்துட்டு ஒரு 30 வயசுக்கு முன்னாடி 17 வயசு, அதாவது 12th முடிச்சதுலேருந்தே கஷ்டம் அடிமட்ட கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு உடம்பு ஹெல்ப் பண்ணுச்சு கஷ்டத்தை அனுபவிக்க. 17-18 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேங்க. வேலைக்கு போன நேரத்தில் வந்துட்டு எனக்கு உடம்பு அத்தனை ஒத்துழைச்சது. என்னது வேலையாட்டு ஒரு ஸ்டாஃப் ஆட்டு வேலை பார்த்த நேரம் என்னோட உடம்பு வந்துட்டு அவங்க நிறைய 2 டைம் வேலை பார்ப்பேன். அதாவது காலை ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, 2 ஷிஃப்ட்டு பார்த்தேன். அப்பெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன், ஆனால் லீனாக இருந்தேன். இப்போ வந்துக்கிட்டு நான் ஒரு கடையை எடுத்துக்கிட்டு அதை ஒழுங்காக ரன் பண்ண முடியாத அளவுக்கு என்னோட உடம்பு வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேது. ஒரு நாள் சிரிச்சா பல நாள் அழ வேண்டியதாக இருக்கு. அதாவது வேற எந்த கஷ்டத்தை நினைச்சில, கஷ்டம் வரும் போகும், அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னுமா அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க முடியும்? இப்பெல்லாம் பழகிட்டு வந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கஷ்டம் என்னன்னா வேலைக்கு வரணும், ஃபுல்லா வேலையில இருக்கணும். நந்து ஃபேப்ரிக் ஸ்டுடியோ தொடங்கினேன், அதுல ரொம்ப கவனத்தை கொண்டு போகணும். நியூரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸ்ல நல்லா ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுல ஒரு நாள் சிரிச்சா பல நாள் அழுத கதையா போயிட்டு என் கதை. ஸோ தயவு செய்து என்னோட நண்பர்களே, சின்ன நோயா இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல்ல காணிங்க, உடனே கியூர் ஆகுங்க. 4 நாள் 5 நாள் வச்சு வளர்த்தீங்கன்னா அது பெருசா வந்து அந்த வலியை நம்ம ஏன் தேவையில்லாம 4 நாள் அனுபவிக்கணும் சொல்லுங்க. நான் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவத்துல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, டாடா. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பாசிட்டிவ் வீடியோ நிறைய இருக்கு, போட்டுட்டே இருப்பேன் உங்களுக்கு. பாய்.